சீரியல் என்றாலே அது சன் டிவி தான் என்று ஒரு காலத்தில் பெரும் புகழையும் பெற்றிருந்தது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரித்துக் கொண்டு விஜய் டிவி சீரியல் கொடி கட்டி பறந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது சன் டிவி சீரியலை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது. அது என்னென்ன சீரியல்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல். விஜய் மற்றும் காவிரி ஒருத்தரை ஒருத்தர் காதலித்து வருகிறார்கள். ஆனால் அந்த காதலை எப்படி சொல்வது என்ற தயக்கத்துடன் ஒப்பந்தத்தின்படி கல்யாணம் ஆகியிருக்கிறது என்று ஒரு கோட்பாட்டை வைத்து பழகி வருகிறார்கள். தற்பொழுது வெண்ணிலா மற்றும் நவீன் மூலம் புதுசாக பிரச்சனை கிளம்ப இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி எப்படி இவர்கள் காதலை சொல்லி ஒன்று சேர போகிறார்கள் என்பதுதான் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அடுத்தது சின்ன மருமகள் சீரியல். சேதுவை கல்யாணம் பண்ணக்கூடாது என்று தமிழ் கல்யாணத்துக்கு முன் செய்த தவறு தற்பொழுது துரத்தி கொண்டு வருகிறது. ஆனால் உண்மை எதுவும் தெரியாத சேது தமிழ் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறார். அந்த வகையில் தமிழ் படிக்கிறாரோ இல்லையோ கூடிய விரைவில் அம்மாவாக போகிறார். அந்த சமயத்தில் சேதுக்கு உண்மை தெரிய வரும். அப்பொழுது இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்களா அல்லது தனியாக பிரிந்து தவிர்க்க போகிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக மாறும். அடுத்தது ஆஹா கல்யாணம். மகாவை வெறுப்பேற்றுவதற்காக சூர்யா சில விஷயங்களை செய்து வருகிறார். இதை பார்த்து கடுப்பான மகா சூர்யாவை பழிவாங்குவதற்காக டிராமா பண்ணுகிறார். இப்படி இவர்கள் டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போடும் நேரத்தில் புதுசாக வந்த அனாமிகாவால் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்தது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. தான் கூட்டிட்டு வந்த மருமகள் என்று பாண்டியன் தங்கமயிலை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார். ஆனால் அது தங்கமயில் இல்ல, பொய்யும் பித்தலாட்டமும் சேர்ந்த கவரிங் என்று தெரியாத பாண்டியனுக்கு மீனா மற்றும் ராஜு இலக்காரமாக தெரிகிறார். இதனால் நம்மை நம்பி வந்த மீனா சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிக்காமல் இருக்கிறார். அடுத்தது பாக்யலட்சுமி. தெரிஞ்சோ தெரியாமலோ இனியா செய்த சில விஷயங்கள் பாக்யா குடும்பத்துக்கு அவமானமாக வந்து முடிந்துவிட்டது. அதனால் இந்த அவமான எண்ணி லெட்டர் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று முடிவு பண்ண இனியாவை கையும் களவுமாக பாக்யா பிடித்து விட்டார். பிறகு அட்வைஸ் மழை பொழிந்த பின் இனியா அம்மாவுக்கு ஏற்ற மகளாக மாறிவிட்டார். அடுத்தது சிறகடிக்கும் ஆசை. விஜயா வீட்டில் இருக்கும் முத்து மீனாவிற்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் தங்குவதற்கு இடமும் இல்லாமல் அல்லல்பட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் ரோகிணியின் மகனை தத்தெடுக்க போகிறார்கள். இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான் என்று ரோகிணி சம்மதம் தெரிவிக்க போகிறார். அந்த வகையில் கிருஷ் முத்து மற்றும் மீனாவின் அரவணைப்பில் வளரப் போகிறார். இப்படி விஜய் டிவி ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியல்கள் அனைத்தும் மக்களின் ஃபேவரட் சீரியல்களாக இடம் பிடித்து விட்டது. அதனால் சன் டிவி கொஞ்சம் டிஆர்பி ரேட்டிங்கில் அடிபட்டு விட்டது. இதனால் உடனே சரி செய்யும் விதமாக கலாநிதி டம்மியாக போகும் சீரியல்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டலாம் என்று முடிவு பண்ணி புது சீரியல்களுக்கு அஸ்திவாரத்தை போட்டு வருகிறார். அந்த வகையில் நல்லா போகாத சீரியல் இயக்குனரிடம் முடிக்க சொல்லி டீல் பேசி வருகிறார். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.